எல்லாருக்கும் வணக்கம். ஷெஃப் உங்களுக்கு வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஹாப்பியா இருக்கீங்களா? சூப்பர். குட். நீங்க ஹாப்பியா இருந்தா தான் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சமைக்கிறத பார்த்து அவங்க வீட்டில் சமைச்சு ஹாப்பியா இருப்பாங்க. ஆமா. ஸோ குட். இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க மைல்ஸ்டோன்ல? மீன் போண்டா வறுவல். மீன் போண்டா வறுவல். மீன் போண்டா வறுவல். வறுவல்னா இப்படி ஃப்ரை பண்றது. மீன் போண்டான்றது தனியா ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்றது. அப்ப நம்ம ரெண்டு பண்ண போறோம். ரெண்டு போண்டா பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வறுவல் வந்து என்ன பண்ண போறோம்னா சாஸ் ரெடி சவுத் இந்தியன் சாஸ்ல சாட் பண்ண போறோம். ஃப்ரை பண்ண போறோம். ஸோ அதான் வந்து மீன் போண்டா வறுவல் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. குட். இந்த மீன் போண்டா வறுவலுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம மக்களுக்கு தெளிவா சொல்லிடலாம். ஓகேவா? மீன், டர்மரிக் பவுடர், coriander powder, chili powder, pepper powder, kalpasi, oil, tomato, coriander, green chili, ginger, onion, garlic, eggs, white flour, curry patta and maida, salt, white pepper, breadcrumbs. ஓகே, இதுதான் தேவையான பொருள். தேவையான பொருளை சொல்லியாச்சு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3லாம் எனக்கே டவுட் ஆகுது. கல்பாசி என்ன சொன்னீங்க? கல்பாசி என்ன இது? இது ஒரு கல்பாசினா வந்து செட்டிநாடுக்கு மசாலா இது. ஓகே. இன்னொன்று அது கரி லீவ்ஸ். மெலிசா கரி லீவ்ஸ் வந்து மெலிசா கட் பண்ணிருக்கு. ஓகே, அதுக்கு நீங்கள் ஒரு பேர் வச்சுக்கோங்க. என்ன இது? கரி பத்தா. பத்தானா ஹிந்தியில சொல்றது. ஹிந்தியில சொல்றதா? ஓகே. தமிழ் என்ன சொல்லுவாங்க? கரியா லீவ்ஸ். கருவேப்பிலையா? ஓ, அதானா அது? ஓகே. கருவேப்பிலை தான் நம்ம ஆள் வந்து பாத்தீங்கன்னா பொடியா சாப் பண்ணி வச்சனால வந்து வேற நேம்ல சொல்லிட்டாரு. பட் அது வந்து கருவேப்பிலை. ஓகேவா? நம்மளும் கருவேப்பிலை வந்து பொடியா நறுக்கினா கரிப்பத்தா அப்படின்னு நம்ம சொல்லி ஹிந்தியில எல்லார்கிட்ட சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ தேவையான இன்கிரீடியன்ஸை பார்த்தாச்சு. கருவேப்பிலையை வந்து கரிப்பத்தா அப்படின்னு சொல்றது காரணமும் அது என்னன்னு சொல்லியாச்சு. ஏன்னா ஹிந்தி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஷெஃப், அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம வந்து ஸ்டார்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மீன் மசாலா போட்டு அது போண்டா போட்டு ஆயில்ல ஃப்ரை பண்ண போறோம். ஓகே. மீன் என்ன மீன் நம்ம வாங்கணும்? காலைல மார்க்கெட்டுக்கு போறோம். வஞ்சிரம் தான் வாங்கணும். ஸோ வஞ்சிரம் மீன் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ அதில் எல்லாம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ண போறோமா? மிக்ஸ் பண்ணிட்டு அதை ஆயில்ல பொரிக்கணும். ஓகே. ஒண்ணா பண்ணலாமா? பிளேட் எடுத்து வாங்க. ஓகே. ஸோ ஷெஃப், பிளேட் எடுத்தாச்சு. இந்த சைடில் வந்து ஆயில் ஹீட் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம வந்து போண்டா ரெடி பண்ணி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் சூட வைக்கக்கூடாது. பிஃபோராகவே சூடு பண்ண ஆரம்பிச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சைடில் என்னென்ன வேணும் உங்களுக்கு? மீன். இது மீன் வந்து சாப்பிங் மீன். ஓகே. போன்லெஸ் பண்ணிட்டு சாப்பிங் பண்ணோம். அடுத்து என்ன பண்ணணும்? கார்லிக். எல்லாத்துலயும் உங்களுக்கு கார்லிக் போட்டோம். கார்லிக் ஆட் பண்ணியாச்சு. ஜிஞ்சர், onion, green chilli. okay, green chilli, onion, curry leaves, கொத்தமல்லி. ஸோ கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு. அடுத்து curry leaves, கருவேப்பிலை. பொடியா நறுக்குன கருவேப்பிலை. ஓகே. சால்ட், பெப்பர், white salt. Every time is white salt, not black salt. Black salt you using only for tandoor food. Okay. This is for making North Indian tandoori, no? Okay. The guys இது என்ன ஆட் பண்ணுங்க? white pepper. இது நல்லா mix பண்ணனும். ஓகே. சரி, mix பண்ணிக்கிட்டே சொல்லுங்க பாப்போம் என்னென்னலாம் ஆட் பண்ணோம்? fish, பூண்டு, இஞ்சி, green chilli and onion, salt, white pepper, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அழுத்தி மேஷ் பண்ணிட்டு அப்புறமா வந்து white flour, corn flour. Little enough. And white flour and breadcrumbs. ஓ, இதுலயே போட்டுறோமா? நான் நினைச்சா உருண்டை பண்ணி இதுல டிப் பண்ணி போடுவாங்கன்னு. இல்ல அது வந்து கட்லெட். பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஓவரால் நீங்கள் சொன்ன முக்கால்வாசி இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இது வந்து நம்ம குட்டியாக ரவுண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்க போகிறோம் பிளேட்டில். அதுக்கப்புறம் தான் மெயின் ப்ராசஸே இருக்குது. அந்த படம் எப்படி இருக்குன்றத இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் பாருங்கள்.
ஆயில்ல நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இதை நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் ஷெஃப்? அடுத்து வந்து நம்ம வரவல் சொல்லுவாங்கல்ல, சோட்டே. ஆமா, சாத்தே. சவுத் இந்தியன் செட்டிநாடு ஸ்டைல் சோட்டே பண்ண போறோம். அது எப்படி தொக்கா இருக்குமா? தொக்கு லைக் செமி கிரேவி. செமி கிரேவியா இருக்கும். ஓகே. நீங்க இதுக்கு முன்னாடி கறி கிரேவி வெட்டினீங்களா? ஏன் கை ஏன் இப்படி இப்படி அப்படி பண்ணாதான் அது கரெக்டா தெரியும் உங்களுக்கு. கரெக்டா தெரியும். ஓகே. சோ அடுத்து நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்றத நீங்க பாருங்க. சரியா? நான் சொல்லிட்டேன் உங்க பாஷையிலே. இப்போ என்ன இன்கிரிடியன்ட் வேணும் உங்களுக்கு? இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் garlic oil ஃபர்ஸ்ட் ஆயில் போட்டோம். ஓகே. garlic ஓகே. அதே தான் நல்லா வதக்கணும். garlic ஃபுல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரியும் ஷெஃப்? நான் 9 லாங்குவேஜ் பேசுவேன். I am என்னென்னலாம் speak Bengali, தமிழ், English, Bengali, Udiya, Malayali, Hindi, Punjabi, Arabi and little French. லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்போ எட்டரை லாங்குவேஜ் தெரியும் உங்களுக்கு இல்லையா? ஸோ கார்லிக் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு அப்புறமா இஞ்சி garlic ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் இஞ்சி போடணும். ஓகே. இஞ்சி. ஓகே. இது அப்புறம் ஆனியன் சாப்டு ஆனியன். ஓகே. நல்லா ஃப்ரை. இது என்ன மாதிரி இது கிரேவி ரைஸ் வச்சு சாப்பிடணுமா? ரைஸ்ல வச்சு சாப்பிடலாம், சப்பாத்தில வச்சு சாப்பிடலாம், எல்லாத்தையும் வச்சு சாப்பிடலாம். புலாவ் சாம்பார் சாப்பிடலாம். எங்க வீட்ல இப்ப சாம்பார் ரைஸ்னா நான் இப்ப இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை, வெறும் இந்த போண்டா மட்டும் வச்சு சாப்பிட்டு போடணும்ல. ஆமா, செம்மையா இருக்கும். whatever you like from deep fry, you just take this. Somebody like chapati from this gravy, semi gravy. Somebody like from full dryly. Okay, யார் ஸ்நாக்ஸா பிடிக்குமோ யாருக்கு அப்படி? எனக்குலாம் ஸ்நாக்கா பிடிக்கும், அதனால வந்து நான் கிரேவி. ஸ்நாக்ஸ் நோ, I say snake. நான் ஸ்நாக் சொல்ல, நானும் ஸ்நாக் தான் சொன்னேன். ஓகே. காமெடி. அப்படியே சாம்பார் சாதத்துக்கு ரசத்துக்குலாம் இப்படி புட்டு வச்சு நம்ம சாப்பிடலாம். செம்மையா இருக்கும். இது ஸ்டார்டர். இல்ல கிரேவியா வேணும் சப்பாத்திக்கு இல்ல ரைஸ்க்கு பேசி சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷெஃப் சொல்றப்பல இந்த வறுவல் ரெடி பண்ணனும். அடுத்து now I want tomato. Okay, and turmeric powder. தக்காளி போட்ட உடனே மஞ்சள் தூள்.